ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கப் கேக்கு ஊட்டச்சத்து மாவில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஊட்டச்சத்து மாவு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நம்ம போட்டு அரிப்பில் வச்சு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், பொடி. அந்த பொடியை நம்ம இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இளக்கி கொடுக்கலாம். நல்லா அதெல்லாம் கரைஞ்சி தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி அரிப்பில் அரித்து நம்ம விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவு நம்ம விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நல்லா இளக்கி கொடுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இந்த சின்ன கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நான் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இது டீஸ்பூனுன்னா ஒரு 3 டீஸ்பூனு ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா இளக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பு இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக இருந்து அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக விட்டு நான் நல்லா இந்த மாதிரி இலக்கி எடுத்துருக்கிறேன். இலக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மாதிரி கப் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த கப்பில் எல்லாம் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம மாவு விட்டுக்கலாம். இப்போ விட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா சூடு பண்ண வச்சுக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து மேலே வச்சுக்கோங்க, ஆவி போகிறது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கப்பில் விட்டு வச்சோம் பாருங்க மாவு, அதை தூக்கி நம்ம அதில் வச்சுக்கலாம். உள்ளே வச்சு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடியாகி இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கேக் வெடிச்சு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.